வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. அன்புக்கு பஞ்சமில்லையில் சகோதரர்கள் தங்கச்சிக்காக கல்யாணமே பண்ணிக்காமல் ரெண்டு அண்ணன்களுமே இருந்தாங்கன்னு அவங்க ரெண்டு பேருமே எல்லா இடத்துக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. இதே போல் எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் சித்தப்பாவுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் நான் எங்கள் சித்தப்பா இறந்த பிற்பாடு கூட அந்த கடமைகளை அவருக்கான அந்த விஷயங்களை எல்லாத்தையும் தர்ப்பணம் தவசம் அப்படியான விஷயங்களை எல்லாத்தையும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு குடும்ப சூழல் காரணமாக பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சொந்தமே ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதில் ஒரு கொடுமை என்னன்னு அந்த நண்பர் சொன்னார். அதாவது எங்கள் சித்தப்பாவுக்கு வாரிசே கிடையாதுங்க அப்படின்னு. ஆனால் எனக்கும் ஒரு சித்தப்பா முடியா, எங்கள் சித்தப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாதுயா, அப்புறம் எங்கள் சித்தப்பாவுக்கும் வாரிசு கிடையாது அப்படின்னு நான் அந்த நண்பர்கிட்ட சொன்னேன். உடனே அவன் பேசும்போது அப்படிங்களா, வாரிசே கிடையாதுனாக்கா அப்போ உங்கள் சித்தப்பாவுக்கும் உங்கள் அப்பாவுக்குமே பேச்சுவார்த்தை இல்லாமல் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு. ஆமாய்யா அப்படின்னு. சரி, உங்கள் சித்தப்பா இப்போ உயிரோடு இருக்காரா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, இறந்துட்டாரு அப்படின்னு. அதே போல தான் ஐயா, அவர் இறந்ததுக்கு கூட நான் கொல்லி வைக்க முடியல. எங்கள் அப்பா அம்மாலாம் இறந்த பிற்பாடு பல வருடங்கள் கழித்து தான் என்னுடைய சித்தப்பா இறந்து போனார். அவருக்கு வாரிசு யாருமே கிடையாது. அவருக்கு நான் தான் மகன் ஸ்தானத்தில் இருந்து கொல்லி வைக்கணும். ஆனால் என்னைய கொல்லி வைக்க விடலை, எனக்கு தெரியாது. கொல்லியெல்லாம் வைத்த பிற்பாடு தான் எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு அவர் சொன்னதையும் நான் ஆமாம்னு எனக்கு நடந்ததையும் சேர்த்து அங்கே சொல்லிட்டோம். இப்படியான சூழ்நிலையில் அந்த பையன் அவன் என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய சித்தப்பாவுக்காக காசிக்கு போய் தர்ப்பணம் பண்ணியிருக்கான். எங்கள் அப்பா இறந்தப்போ கூட நான் அடுத்த வருஷத்தில் நான் காசிக்கு போய் நான் தர்ப்பணம் கொடுத்ததில்லை. ஆனால் சித்தப்பா வாரிசே இல்லாமல் இருக்கும்போது அவர் எவ்வளோ வருத்தத்தோடு இருந்திருப்பார். எங்கள் கூட பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட எங்கள் சித்தப்பாவுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வீடு இருந்துச்சு. அந்த வீடெல்லாம் செங்கல்லாம் பிரித்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க, காசெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அவருக்கு வரக்கூடிய பென்ஷன் தொகையை உள்பட எல்லாருமே சுவாகா பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரில. எங்கள் அப்பா எப்படியோ எங்கள் சித்தப்பாவும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசு வாழ்நாள் முழுக்க எங்கள் அப்பாவாவது நம்ம செத்தாக்க நம்ம புள்ள கொல்லி போடுவோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் எங்கள் சித்தப்பா என்ன நினச்சாலும் தெரியலிங்க. அதனால் எங்கள் சித்தப்பாவுக்கு நான் போய் காசியில் போய் நான் தர்ப்பணம் பண்ணியிருக்கேன், ராமேஸ்வரத்தில் போய் தர்ப்பணம் பண்ணியிருக்கேன். வருஷா வருஷம் அவருடைய தவஸ்தீதி அன்னைக்கு நான் கரெக்டாக குறித்து வச்சுக்கிட்டு சாஸ்திரிகிட்ட கேட்டுக்கிட்டு நான் அந்த தர்ப்பண காரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னார். கிட்டத்தட்ட நானும் அப்படி தான் அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் வருஷா வருஷம் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் சித்தப்பா 3 பேருடைய, அவர் பேர் மாதவன், எங்கள் சித்தப்பா பேர் மாதவன். அந்த அவருடைய சித்தப்பா பேர் மாதவன் கிடையாது, கோவிந்தன். உங்கள் சித்தப்பா பேர் என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்கள் சித்தப்பா பேர் கோவிந்தா, அவருக்கும் கோவிந்தா கும்பியே ஆயிடுச்சுங்க. ரொம்ப வேதனை ஆயிடுச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னோம். ஆனால் அவர் அந்த கோவிந்தன் அப்படிங்கிற பேர் கோவிந்தா கொல்லின்னு சொல்லுவாங்க. கோவிந்தா கொல்லினாக்க யாரோ ஒருத்தர் இறந்துருக்காரு, அதுக்கு யாரோ ஒருத்தங்க கொல்லி போடுறது, அதுதான் கோவிந்தா கொல்லி அப்படின்னு பேர். என்னுடைய அத்தை மகன் சூரியன்னு பேர். ரொம்ப ரொம்ப அன்பானவர்கள். நான் இந்த உலகத்தில் நீ ரொம்ப ரொம்ப நேசிப்பவர்களில் சூரிய அண்ணாவும் ஒருத்தர். சூரிய அண்ணா தான் எனக்கு அன்றைக்கி ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி, டேய் உங்கள் சித்தப்பா இறந்துட்டாரா அப்படின்னா, ஐயோ என்னாச்சுன்னா அப்படின்னு ரொம்ப முடியாமல் போயிடுத்து, இந்த ஆஸ்பத்திரிலாம் கூப்பிட்டு போனோம், இது மாதிரி ஆகிடுச்சு அது மாதிரி ஆகிடுச்சு. காத்தால 7 மணிக்கு பிராணம் போயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு தகனம்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்தோம். கொல்லி கொல்லி என்ன, கோவிந்தா கொல்லி தான் அப்படின்னு சூரிய அண்ணா கிட்ட சொன்னது, இந்த என்னுடைய நண்பன் சொன்னதையும் நான் அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அடிதடி சண்டையோ பூசலோ முகம் திருப்பிக்கிறதோ மூச்சு சுழிச்சிக்கிறதோ இருந்தாலும் கூட எங்கேயோ அந்த மூச்சு சுழிப்பெல்லாம் தாண்டி அன்புங்கிற ஒரு விஷயம், ஒரு பந்தம்ங்கிற ஒரு விஷயம் ஒட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் நான் இந்த விஷயத்தில் பார்க்குறேன்.
எங்கள் சின்ன வயசில் எங்கள் சித்தப்பா வந்து என்னை மடியில் தூக்கி கொஞ்சினதையும் எனக்கு இப்படியே ஒரு குச்சி மாதிரி இருக்கும், ஒரு சக்கரை மாதிரி இருக்கும், அதை வச்சு போனாக்கா கட 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 கடன்னு சவுண்ட் அடிக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்ததையும், ஒரு இந்த இலை இருக்குமே அந்த இலையில பக்கோடா முடிச்சு எனக்கு கொண்டு வந்து வாங்கி கொடுத்ததையும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வளர 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 என்னுடைய சித்தப்பாவுடைய முகம் எனக்கு தெரியலை. பெரிய பழக்கம்லாம் கிடையாது. எங்கள் சித்தப்பா வந்து பொடி போடுவார். அந்த பொடி போடுற ஸ்டைல் எல்லாமே எனக்கு நினைவுக்கு இருக்குது. எங்கள் சித்தப்பா வந்து மாதவன் பேர், கேஆர் மாதவன் அப்படின்னு பேர். கேஆர் மாதவன்னாக்கா எங்கள் அப்பா வந்து ஆர் வெங்கட்ராமன், ஆனால் அவர் மட்டும் கேஆர் மாதவன். எங்கள் அப்பாட்ட கேட்டேன் ஏன் இது மாதிரி அப்படின்னதுக்கு, அங்கே 2-3 மாதவன் இருந்தாங்க ஸ்கூலில், அதனால் என் தம்பிக்கு வந்து கேன்னு சேர்த்துக்கிட்டாங்க. கேனா கருப்பங்குளம், வேதாரண்யத்துக்கு பக்கத்தில் கருப்பங்குளம். அந்த கருப்பங்குளம் ஆர் மாதவன் அப்படிங்கிறதுக்காக கேஆர்னு வச்சுட்டாங்க அப்படின்னு எங்கள் அப்பா ஸ்கூல் விஷயத்த சொன்னாங்க. ஸ்கூல் விஷயத்தை இது மாதிரி ஏதாவது சொல்லும் போதோ, அல்லது தன்னுடைய தம்பி மாதவன் பற்றி, மாது அப்படின்னு சொல்கிறவங்களை பற்றி பேசும்போதோ மனசில் டக்குன்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு வழி வந்துடும், ஒரு துக்கம் வந்துடும். ரொம்ப நல்லா வட்டாமல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு இந்த எதிர்நீச்சல் படம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த கதாபாத்திரம், நாகேஷோட கதாபாத்திரம் வந்து மாது அப்படிங்கிறது டக்குன்னு இங்கே மாது சித்தப்பா ஞாபகத்துக்கு வரும். மாது சித்தப்பாவை வந்து நான் சின்ன வயசில் சந்தித்தது தான். அதற்கு பிறகு நான் 2 தடவை சந்திச்சிருப்பேன். அதற்கு பிறகு என்னுடைய வீட்டிலேயே நானும் என்னுடைய மனைவியும் எங்கள் சித்தப்பாவை வச்சுக்கிறதுக்கும் நான் தயாராக இருந்தேன். அவர் மாதம் இவ்வளோ தந்துடுவார், வீட்டுக்கு வாடகை கொடுத்துருவாருன்னெலாம் எங்கள் அத்தை பசங்க சொல்லும்போது, அவர் வாடகை தரணும்லாம் அவசியம் இல்லை, எங்கள் அப்பா இருந்தால் நான் எப்படி பார்த்துக்கணும், எங்கள் அம்மா இருந்தால் எப்படி பார்த்துக்கணும். அதே போல் எங்கள் சித்தப்பாவை நான் பார்த்துக்கிறது என்னுடைய கடமை. அவர் வீடு தரல, காசு தரல, எதுவும் தரல, அதை பற்றிலாம் நான் ஒன்றும் கவலையும் படலை. எங்கள் சித்தப்பாவை பார்த்துக்கிறது என்னுடைய கடமை, நான் பார்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். அவருக்கு என்ன காசு வருதோ, என்ன அவருக்கு என்ன தோணுதோ அதை தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இதே போல் அந்த நண்பனும் சொல்லியிருக்கான். அந்த நண்பன் வந்து இது மாதிரி சொல்லிட்டு, இருந்தாலும் அதெல்லாம் யாரும் விடலை சார் சொந்தக்காரங்களாம், அதனால் அப்படியே விட்டோம் நாங்கள். இன்னும் தெரியுமா சார், எங்கள் சித்தப்பா உயிரோடு இருக்கும்போது கடைசி காலகட்டத்தில் வேற ஒரு பையனை தத்தெடுக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க சார். எனக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். எங்கள் சித்தப்பாவுக்கும் நான் பையன் முரசை, ஆனால் வேறு ஒரு பையனை தத்தெடுத்துக்கிறதா சொல்லும்போது அதை என்னால் தாங்கிக்கவே முடியல சார் அப்படின்னு சொல்லி கடந்த 18 வருடங்களாக தன்னுடைய அப்பாவுக்கும், தன்னுடைய அம்மாவுக்கும், தன்னுடைய சித்தப்பாவுக்கும் அந்த பையன் தொடர்ந்து என்னுடைய நண்பன் வந்து அந்த காரியங்களை செஞ்சிட்டு திவசம் பண்ணிட்டு இருக்கான். அந்த அன்பு இருக்குல்ல, அந்த அன்புக்கு இணையானது எதுவுமே இல்லை. இப்படி திவசம் பண்ணினா அந்த அவங்களுக்கு போய் சேருமா, சித்தப்பாவுடைய ஆத்மாவுக்கு போய் சேருமா, அப்படி இப்படிங்கிறதெல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆத்ம திருப்தி ஒன்று. அது எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை, ஆத்ம திருப்திங்கிறது. நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்ம என்ன சொல்கிறோம், நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன்ல, எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி அப்படிங்கிறோம். நம்ம உயிரோடு இருந்துட்டு இருக்கிற நமக்கே ஆத்ம திருப்தின்னா, வெறும் ஸ்தூலமாக ஆத்மாவாக அப்படி இருக்கிற அவங்களுக்கு எவ்வளோ பெரிய திருப்தியாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் நீ வேற, நான் வேற, செத்தாலும் என் மூஞ்சியில் முடிக்காத, உன் காசு வேற, என் காசு வேற, சொத்து பத்தெல்லாம் உனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு என்ன பாகுபாடுகள் வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இந்த பிறவியில் இவர் எனக்கு அப்பாங்கிறதுல மாற்றம் இருக்கார், இவங்க எனக்கு அம்மாங்கிறதுலையோ, இவ தான் எனக்கு அக்காங்கிறதுலையோ, இவங்க எனக்கு அண்ணங்கிறதுலையோ, இது எனக்கு அத்தை பையங்கிறதுலையோ, இது என் மாமா பையங்கிறதுலையோ ஏதாவது வித்தியாசம் வந்துடும் போதா? கிடையவே கிடையாது. இந்த உறவுங்கிறது, உறவு சங்கிலிங்கிறது இப்படியாக பின்னப்பட்டது தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்புக்கு பஞ்சமே இல்லை.